இன்றைய தினம் என்னோட வாழ்க்கையில வந்து மிகவும் துக்கமான ஒரு ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு நாளா நான் நினைக்கிறேன். ஒரு மிக பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்து 4 தலைமுறையா காங்கிரஸுக்கு சேவை செய்த குடும்பம். என்னோட கொழு தாத்தா வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி மெம்பர், எத்தனையோ வருஷம் ஜெயில இருந்திருக்காங்க. என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து சிறைச்சாலையில சுதந்திர போராட்டத்துல வந்து சிறைச்சாலையில வந்து பல வருஷங்கள் இருந்திருக்காங்க. என்னோட தாத்தா அவர் ஜெயில இருந்துட்டு முதலமைச்சரா இருந்திருக்காங்க. குடும்பத்துல திருமதி சரோஜினி வரதப்பன் அப்படின்னு மிகப்பெரிய சமூக சேவகியா இருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சு நான் 30 வருஷமா காங்கிரஸ் ஒர்க்கரா என் மனசார உடம்போட ஒரு முழு முயற்சியோட எனக்கு எப்படியெல்லாம் வந்து உடல் உழைப்போ எந்த கஷ்டத்தையும் பாராட்டாம கட்சிக்கும் நாட்டுக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல நான் வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சேன். காங்கிரஸ்ல வந்து திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. 4 முறை நான் ராஜ்யசபா மெம்பரா இருந்தேன். எல்லாமே காங்கிரஸ் தான் எனக்கு செஞ்சது, என்னை அமைச்சராகவும் ஆக்குனாங்க. இதுக்கு வந்து நான் முதற்கண் காங்கிரஸுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல நான் வந்து கடுமையான உழைப்பு வந்து செய்திருக்கேன். எங்க தாயார் வந்து கேன்சர் பிரெயின் டியூமர் வந்து இங்க படுத்துட்டு இருக்கும் போது என் தம்பி வந்து வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவங்கள பாத்துக்க நான் மட்டும்தான் இருந்தேன். அப்ப கூட செய்தி தொடர்பாளரா டெல்லிக்கும் சென்னைக்கும் நான் அலைஞ்சு நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தான் தெரியும். அப்பவும் வந்து நான் எம்பியா இல்ல, அப்ப செய்தி தொடர்பாளரா தான் இருந்தேன். அதனால நானும் வந்து முழு மூச்சா சுயநலம் இல்லாத கட்சிக்கு வந்து சேவை செஞ்சிருக்கேன். கட்சி மேலிடம் வந்து ஆணையிட்டா அத கண்மூடித்தனமா போய் களத்துல விழுறது கூட நான் தயாரா இருந்தேன். அப்படிதான் ஒரு வெறித்தனமான கட்சி உறுப்பினரா இருந்தேன். அண்ட் அதுக்கு பிறகு 2008 என்னை வந்து எம்பியா மறுபடியும் தேர்ந்தெடுத்தாங்க அன்னை சோனியா காந்தி அவர்கள். அதுக்கும் அவங்களுக்கு வந்து என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ செய்தி தொடர்பாளரா இருந்தேன். 2011 வந்து என்ன அமைச்சராக்குனாங்க. ஒரு கஷ்டமான நேரம். அப்ப வந்து சுற்றுப்புற சூழலா இல்ல வந்து இண்டஸ்ட்ரியா, தொழில் முன்னேறணுமா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில வந்து என்ன அமைச்சராக்குனாங்க. ஆக்கின போது அவங்க எனக்கு தெளிவா எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா, அவங்களுக்கு அறிவுரை எனக்கு சொன்னது, என்னோட மாமியார் வந்து இந்த நாட்டோட சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப குறிப்பா இருந்தாங்க. என்னோட கணவர் வந்து என்வாயரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து நிறைவேற்றினாரு. அந்த மாதிரி நீ வந்து என்வாயரன்மெண்ட் சுற்றுப்புற சூழலை வந்து நீ தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு அறிவுரை கூறினாங்க. அதே போல வந்து அவங்க சொன்னபடியே நான் அவங்க அதை ஆணையா எடுத்துக்கிட்டு என்னோட எல்லா செயல்லையும் வந்து சட்டப்படி அந்த என்வாயரன்மெண்ட் லா படி என்ன செய்யணுமோ அதை வந்து நான் செஞ்சுட்டு வந்தேன். இந்த அவங்களுக்கு எழுதியிருக்கிற நான் இந்த கடிதாசியில பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எனக்கு பல பேர் அவருக்கு எழுதின கடிதாசி, பொது தொண்டு நிறுவனங்கள் எழுதின கடிதாசி, சுற்றுப்புற சூழல் பாதிப்பு, பல பெரிய நிறுவனங்கள் செய்யற இடத்துல சுற்றுப்புற சூழல் பாதிப்பு நடக்கிற இடத்துல அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் அமைச்சிருந்ததை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொன்னாரு. சிலதெல்லாம் வந்து எனக்கு நேரடியாவே சொன்னாரு இமெயில் மூலமா, சிலது வந்து அவர் ஆபீஸ் மூலமா எனக்கு சொன்னாங்க. அத்தனையும் நான் செஞ்சேன். ஆனா அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு இருந்தது, அமைச்சரவையில பெரிய எதிர்ப்பு இருந்தது. இருந்தாலும் வந்து இது வந்து சட்டப்படியும் இருக்கு, கட்சியோட லைன் இதுதான் சொல்லி எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கொண்டு அதை வந்து நான் நிறைவேற்றினேன். கட்சி அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நவம்பர் 17 அப்பொழுது வந்து திரு நரேந்திர மோடி வந்து பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரா இருந்தாரு. அவரை வந்து ஸ்னூப் கேட்ல கடுமையா தாக்கணும், பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வெளியூர் ஹைதராபாத்ல இருந்தேன்னு நினைக்கிறேன்.
அப்ப நான் சொன்னேன், நான் அமைச்சரா இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது தவறா இருக்கும்னு தோணுது. பாலிசியில எப்படி வந்து நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கறதுல அதுல வந்து நம்ம அட்டாக் பண்ணமே தவிர இதுல வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அஜய் மாக்கன் அவர்கள்கிட்ட சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல இது மேலிடத்துல எடுத்த முடிவு, நீ தான் பண்ணணும் அப்படின்னு அவரு சொன்னாரு. அதன் அடிப்படையில நான் டெல்லி வந்து அவரை கடுமையா தாக்குனேன். அது எனக்கு பிடிக்கல. அப்ப கூட நான் ஒரு கட்சி தொண்டரா டிசிப்ளின் சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் வந்து எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சேன். அதன் பிறகு டிசம்பர் 20ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் என்ன வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. அவர் கூப்பிட்டு அனுப்பிச்ச போது இந்த நீ வந்து அவர் பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாரு. அவர் சந்தோஷமாவே இல்லை. அவர் இருக்கையிலேருந்து எழுந்து என்கிட்ட சொன்னாரு, நீ கட்சி தொண்டுக்கு தேவைப்படுறேன்னு காங்கிரஸ் பிரசிடென்ட் என்கிட்ட கூறினாங்க அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணணும் சார் நான் அப்படின்னு. ராஜினாமா பண்ணணும். எப்போன்னு கேட்டேன். இன்னைக்கே பண்ணணும். அப்படியா சார், சரின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள ராஜினாமா கடிதாசி அவர் கையில நான் கொடுத்துட்டு எங்க காங்கிரஸ் தலைவரை பாக்குறதுக்கு முயற்சி செய்த. அப்போ வந்து அவங்க போன்ல வந்தாங்க. போன்ல என்கிட்ட பேசினாங்க. போன்ல வந்து சொன்னாங்க, ஆமா நீ கட்சி வேலைக்கு தேவைப்படுற, பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரியே நீ செய்யன்னு சொன்னாங்க. அதோட நான் கட்சி வேலை செய்ய போறேன், எனக்கு ஏதோ கட்சியில வந்து வேலை கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதன் பிறகு மறுநாள் அப்படிதான் பத்திரிகையிலயும் வந்தது. அதுக்கப்புறம் சில பத்திரிகை நண்பர்கள் டெல்லியில எனக்கு சொன்னாங்க, இல்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆபீஸ்ல இருந்து சில பேர் சொல்றாங்க, அப்படி கிடையாது, இல்ல உன்னை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். அப்ப அதே நேரத்துல அவர் ஃபிக்கில பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இத்தனை நாள் வந்து சுற்றுப்புற சூழல்ல வந்து பெரிய பெரிய உங்க ப்ராஜெக்ட் எல்லாம் நின்று போயிட்ட மாதிரி நீங்க வருத்தப்படுறதா தெரியுது, இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் பேசினாரு. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவருக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி நீங்க பேசுனதை நான் பார்த்தேன். நீங்க தானே நியமகிரியில வந்து ரொம்ப ஜாகிரதையா சுற்றுப்புற சூழல் பாதிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, வேதாந்தால இந்த மாதிரி சொன்னீங்க, அதானி ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி சொன்னீங்க, பல ப்ராஜெக்ட் கூறி நான் சொன்னேன். சொல்லிட்டு நீங்க ஏன் இந்த மாதிரி ஃபிக்கில பேசுனீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே, ஒரு கொலைகாரனை கூட வந்து கோர்ட்ல கூப்பிட்டு என்னன்னு நியாயம் கேட்பாங்க. சாகர் நான் முடிச்சுட்டு சொல்றேன். அப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க சார், நான் இதை முடிச்சுட்டு சொல்றேன். அப்போ அவர் வந்து எனக்கு பதில் அனுப்பிச்சாரு. நான் சொன்ன எதுக்குமே அதை பேசாம அவரு இப்ப கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன், அதனால நான் இதுக்கு பிறகு உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் பலமுறை ஒரு தடவை மேடம் சந்திச்சேன். பிரஸ்ல வந்து என் பேரு ரொம்ப கெடுக்கிறாங்க, நான் பிரஸ் சந்திக்கணும்னு விரும்புறேன், ஜனவரி மாசம் 2014 அப்போ சொன்னேன். ஆனா மேடம் வந்து நான் சொன்ன அப்பவே மேடம்கிட்ட 100 நாளைக்கு முன்ன எலெக்ஷனுக்கு முன்ன என்ன வந்து எடுத்திருக்கீங்க, என் பேரை வந்து ரொம்ப கெடுக்கு, யார் எப்பேற்பட்டவங்களா எந்த மகானா இருந்தாலும் 100 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, அவங்கள வந்து பதவியில இருந்து எடுத்தா எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்க, நான் மீடியால பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க வந்து இல்ல நீ கட்சி வேலை செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க. மீடியால பேசாதன்னு அவங்க அறிவுரை சொன்னாங்க. அதனால நான் வந்து மீடியாவுக்கு போகல, பொறுமையா இருந்தேன். அதுக்கப்புறம் பல முறை நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன், பல முறை போன் பண்ணி மேடமையும் ராகுல்ஜியாவையும் சந்திக்கிறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க டைமே கொடுக்கல. அப்புறம் வந்து தோழர் வாசன் புது கட்சி தொடங்கின போது அன்னைக்கு முத நாள் தான் எனக்கு டெல்லியில இருந்து மோதிலால் போரா போன் பண்ணி நீ வந்து வாசன் கட்சிக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு. இல்லைங்க நான் எங்கேயும் போகல, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்பதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இத்தனை நாள் நான் வந்து என் பேரு இவ்வளவு கெட்டு போனது, என்னென்னமோ பேப்பர்ல எழுதுறாங்க, எப்படியோ எழுதுறாங்க, அதெல்லாம் வந்து நீங்க விட்டுட்டு இப்ப மட்டும் பேசுறீங்களேன்ட்டு அம்மாக்கு லெட்டர் எழுதின அப்புறமா எனக்கு மனசு வரல அனுப்புறதுக்கு. எனக்கு வந்து உண்மையிலேயே இன்னைக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்படுறேன். 30 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ரத்தம் ஓடுது என் உடம்புல, இப்படி வந்து ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்குமேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு இப்ப அரசியல்னு நினைச்சாலே எனக்கு சத்தியமூர்த்தி பவன், எங்க தாத்தா காமராஜ், இதெல்லாம் தான் எனக்கு நினைவு வருது. அப்போ வந்து ரொம்ப வருத்தமா அந்த லெட்டரை நான் வந்து 10 நாளைக்கு அனுப்பல. நான் ஐ திங்க் எண்ட் ஆஃப் நவம்பர் டேட் வச்சிருக்கேன், பிஃபோர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நான் அனுப்பிச்சுட்டேன். எந்த பதிலும் வரல, அதுக்கும் பதிலே வரல. அப்பதான் வந்து நான்
மூளைக்கு தள்ளப்பட்டு, எல்லைக்கு தள்ளப்பட்டு, சரி இனிமேல் நம்ம பேசினாதான் நம்ம குடும்ப பேர், இவ்வளவு பாரம்பரியமான குடும்பம், நம்ம முன்னோர்கள் இவ்வளவு நல்ல பேர் வச்சுட்டு போயிருக்காங்க, இனிமேல் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த நல்ல பேரை நான் நிலைநாட்டணும், என் பங்கு நியாயத்தை நான் சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் மீடியாவுக்கு போறேன் அப்படின்னு நான் 2-3 பேர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் மேடமுக்கு நெருக்கமானவங்க மேடம் பாரு, நீ மீட் பண்ணு அப்படின்னு பலமுறை என்னை கூப்பிட்டாங்க லாஸ்ட் 1 வாரத்துல. ஆனா அதுக்குள்ள என் மனசு உடைஞ்சு போயிட்டதுனால நான் போகல. தேங்க்யூ சார். அதோட ஹிந்துல வந்தது நான் பார்த்தேன். அது அப்படியே விட்டா அது முறை கிடையாது அப்படிங்கறதுனாலதான் உங்களை எல்லாம் நான் அழைச்சு நான் சந்திக்க விருப்பப்பட்டேன். நீங்க எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்து ஒரு அமைச்சராக இருந்து எந்த காரணமுமே இல்லாம எடுக்கப்பட்டு தினமும் பத்திரிகையில நான் தப்பு பண்ணிட்டேன், இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, என் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வெறும் குற்றச்சாட்டு, எதுவுமே உண்மை யார் உண்மைன்னு சொன்னா இதுதான் நீ பண்ணேன்னு ஒரு பேர் கூட யாருக்கும் சொல்ல வரல, ஏன்னா எதுவுமே இல்ல. அப்படி நான் துன்படுறது இது சின்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அப்போ என்னோட ஃபேமிலி நேம், உங்க ரெப்புடேஷன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உங்க நல்ல பேரு இதுதானே இருக்கிற சொத்து. இதோட நாக்கு புடுங்கிக்கலாமே, இதுக்கு மேல என்ன சொத்து இருக்கு? இது எப்படி சின்ன பிரச்சனையா இருக்கும்? நன்மை அடைஞ்சேன், நான் இல்லைன்னு சொல்லல, நான் சேவையும் செஞ்சேன். ஆனா இது எப்படி சின்ன பிரச்சனையா இருக்கும்? நாளைக்கு வருங்கால சந்ததிகள் என்ன கேட்காதா நீ என்ன பண்ணேன்னு? இது சின்ன பிரச்சனை இல்லைங்க, இது வாழ்வோ சாவோன்ற பிரச்சனை.